நாம் இன்று இப்படி உட்கார்ந்து பேசுகிறோம் என்று சொன்னால் இதற்கு கொடுத்த விலை எவ்வளவு பெரிய விலை. அந்த விலைக்கு கொடுத்த உயிர்கள் முழுவதும் காங்கிரஸ்காரனுடைய உயிர்கள். அது மகாத்மா காந்தியுடைய உயிராக இருந்தாலும், அது அன்னை இந்திரா காந்தியுடைய உயிராக இருந்தாலும், அது தலைவர் ராஜீவ் காந்தி உயிராக இருந்தாலும், இந்த தேசத்திலே உயிரை கொடுத்து சுதந்திரம் காத்து தேசியம் காத்து நாடு காத்த வரலாறு அந்த கடந்த காலத்தை ஆண்ட தலைவர்களுக்குத்தான் உண்டு. சட்டையிலே குத்துகிற ஊக்கு, சேஃப்டி பின் இந்த நாட்டில் உண்டா? 1947 கட்டுகின்ற வாயில் வேஷ்டி மான்செஸ்டரில் இருந்து வர வேண்டாம், எழுதுகிற பென்சில் லண்டனில் இருந்து வர வேண்டாம். அறியாத மக்கள் 88 விழுக்காடு கையெழுத்து போட தெரியாதவர்கள், முழுமையாக வயிறார உண்டவர்களுடைய எண்ணிக்கை 20 விழுக்காடு. சுதந்திரம் வந்தது, காங்கிரஸ் ஆட்சி வந்தது, பசுமை புரட்சி வந்தது, வெள்ளை புரட்சி வந்தது, பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினோம், நாட்டில் உற்பத்தியை பெருக்கினோம், வேலை வாய்ப்புகளை கொடுத்தோம், ஜனநாயக நிறுவனங்களை கட்டி அமைத்தோம், எல்லாவற்றிற்கும் உரிமை கொடுத்தோம். தகவல் அறியும் உரிமை சட்டம், உனக்கு கல்விக்கு உரிமை, உனக்கு உணவுக்கு உரிமை, உனக்கு வேலை வாய்ப்புக்கு உரிமை என்று எல்லாத்தையும் உரிமையாக்கி கொடுத்தோம். ஆனால் இன்று நீங்கள் எங்கள் அரை வேட்டியை அவிழ்க்கின்ற பணியை மிக தைரியமாகவும் செய்து கொண்டு செய்வது மட்டுமல்ல, அப்படி செய்வதற்காக நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்வதால் எங்களை வேதனை அடைக்கிறது. அவ்வளவு பெருமை மிக்க தருணங்களை கொடுத்த காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு மக்கள் 2 மாநிலங்கள் மட்டும்தானே கொடுத்திருக்கிறாங்க. அந்த நிலைமை ஏன் வந்தது? தம்பி தமிழரசன் அவர்களே, தேர்தல் வெற்றி மட்டுமே ஒரு செயல்பாட்டை நியாயப்படுத்தி விட முடியுமா? சாக்ரடீஸ் என்கிற மாமனிதனை அந்த ஊரில் உள்ள அத்தனை மக்களும் ஒன்றாக உட்கார்ந்து ஒரே தீர்ப்பு சொல்லி ஒரே வாக்களித்து அவனை தூக்கிலே போட்டார்கள். இந்த நாட்டில் தேர்தலில் ஜெயிப்பவர்கள் எல்லாம் யோக்கியர்களா? அப்படி என்றால் இந்த தேர்தலில் அண்ணன் நல்லகண்ண அவர்கள் தான் எத்தனை தேர்தலிலே ஜெயித்திருக்க வேண்டும். அது சரியான அளவுகோல் அல்ல. நாங்கள் தவறுகளே செய்யவில்லை என்பது எனது வாதம் அல்ல, எங்கள் தலைவருடைய வாதம் அல்ல. அவசர நிலை பிரகடனத்திலே நடந்த சில அசம்பாவிதங்களுக்காக அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார்கள் இந்த தேசத்து மக்களிடம். இனிமேல் எனக்கு ஆட்சியும் அதிகாரமும் கொடுத்தால் அந்த தவறுகள் நடக்காது என்று உறுதி சொன்னார்கள். அதன்படி ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் மக்கள் கொடுத்தார்கள். கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், உடம்பில் ஒரு சொட்டு ரத்தம் வரை இந்த தேசத்திற்காக இருப்பேன் என்று சொன்னார். சொன்ன மறுநாளைக்கு மறுநாள் எனக்கு இப்ப நான் நீதியரசர் மேல ரொம்ப பயமா இருக்குது. எனக்கு இப்ப நீதியரசர்களை பார்த்தாலே பயப்படக்கூடிய காலமா இருக்கிறது இந்த காலம். அவர் சொல்றாரு, அப்படியே ஒரு அப்படி காமிச்ச உடனே அப்படி பணம் போயிடுதான். ஒரு 4 நாட்களா பேப்பர் அவங்க ஐயா படிச்சிருப்பாங்களான்னு நினைக்கிறேன். 2 லட்சம் பேரிடம் இருந்து 9,000 கோடியை ஒரு 4 கம்பெனி திருடி இருக்கிறது. உங்களுடைய டிஜிட்டல் டிரான்சாக்சன் இதெல்லாம் தெரியாதா? இதெல்லாம் சொல்லாதா? ஒரு 2 வருஷத்துக்குள்ள அதில் உள்ள எம்டிக்கெல்லாம் எங்க இருக்காங்க தெரியுமா? அந்த கம்பெனியினுடைய எம்டி யாரு தெரியுமா உங்களுக்கு? சொல்லவா சிபிஆர்? இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, சொல்லிருங்க. அதுல உங்க கட்சியில தான் கேட்கணும். அதை இந்தியாவில் இருக்கிற அத்தனை துறைமுகங்களையும் அத்தனை விமான நிலையங்களையும் ஒரே நபரிடம் கொடுக்கிறீர்களே. அந்த துறைமுகத்திலிருந்து 24,000 டன் 24,000 கிலோ போதை மருந்து 3 ஷிப்ட். பாவம் அந்த ஷாருக்கான் பையன் ஒரு 5 கிராம் போதை மருந்துன்னு சொல்லி அவனை என்ன பாடுபடுத்துறீங்க நீங்க? 1 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்கிறீர்கள். அதுக்கு அடுத்த வாரம் கேட்ட தொடங்குறீங்க நன்கொடைக்கு. 1000 கோடி வருகிறது பாஜகவுக்கு என்று சொல்கிறீர்கள். அந்த 1000 கோடி கொடுத்தது யார் என்று நாங்கள் கேட்டால் அதை நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று சொல்கிறீர்கள். இது என்ன? இது எந்த நாட்டில் நடக்கும் இந்த ஜனநாயகம்? இதுதான் ஊழலற்ற ஆட்சியா? கடந்த காலங்கள்ல ஊழலுக்கு பெயர் போன ஆட்சி காங்கிரஸ். இந்த ஆட்சியில பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்கல்ல. அது ஊழல் குற்றச்சாட்டையே சொன்னால் உன் வீட்டுல என்போர்ஸ்மெண்ட் கதவை தட்டுவான், சிபிஐ கதவை தட்டுவான், நீ ஜெயில தான் இருக்கணும். அதைத்தான் ராகுல் காந்தி சொன்னார். கேட்கவே முடியாத அதிகாரத்தை என்னிடம் கொடு, என் மேல என்ன புகார் வரும்? ஏறக்குறைய 250 பொதுத்துறை நிறுவனங்களை நாங்கள் உருவாக்கினோம். இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல இருந்து, எல்ஐசில இருந்து, எம்டிஎன்எல் இருந்து, நீங்க பேர் சொல்லக்கூடிய ஓஎன்ஜிசியில இருந்து அத்தனை நிறுவனங்களும் இந்த காங்கிரஸ்காரர்களால் துவங்கப்பட்ட நிறுவனங்கள். நான் கேட்கிறேன், ஒரே ஒரு நிறுவனம் திரு மோடி அவர்களே நீங்க சொல்லுங்க, இந்த 10 ஆண்டு காலம் ஏறக்குறைய ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை நீங்கள் உருவாக்கி இருப்பீர்களா? ஆனா என்ன பண்ணீங்க? நாங்க உருவாக்கினதே எல்லாம் தினசரி நாளொன்றாக வித்துக்கொண்டே இருக்கிறீர்கள். அது எப்படி விற்பனை? பொதுத்துறை நிறுவனங்களிலே இருக்கிற கடன்களை அரசாங்கம் எடுத்துக்கொண்டு
அதனுடைய சொத்துக்களை மட்டும் தனியாருக்கு வாரை வார்க்குகிற ஒரு புதிய நவீனமான வியாபாரம். அந்த வியாபாரத்தை வாங்குகிறவர் அதற்கு பிறகு அடுத்த தேர்தலுக்கு பணம் கொடுக்கின்ற கணக்கை பார்த்தால் அவர் பெயர் இருக்கிறது. இதுக்கு ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கா என்று கேட்டால் என் மேல் சிபிஐ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பாயும். நான் நாஞ்சிலார் மாதிரி நான் சொல்ல தயாரா இல்ல, அதுக்கு இன்னும் காலம் இருக்கிறது என்று எண்ணுகிறேன். ஆகவே இந்தியாவிலே ஏதாவது ஒரு முன்னேற்றம் என்று நீங்கள் எந்த முன்னேற்றத்தை சொன்னாலும் அந்த முன்னேற்றத்துக்கு பின்னால் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமும் ஒரு ஆட்சியும் இருக்கு. நான் அடல் பிகாரி வாஜ்பாயை கூட நான் கடந்த காலத்தோடு சேர்த்துக் கொள்ள தயாராக இருக்கிறேன். அவர்தான் சொன்னார் குஜராத் கலவரத்தை பார்த்து, ராஜ தர்மம் வேணுமடா, ராஜ தர்மம் வேணும் என்று கேட்டார். சிறுபான்மை மக்களுக்கு அச்சத்தை நான் சொல்றேன். நாங்கள் நினைத்த உணவை நாங்கள் சாப்பிட முடியல, நாங்க நினைத்த உடையை உடுத்த முடியல, நாங்க நினைத்த பள்ளிக்கூடங்களில நாங்க படிக்க முடியல, நாங்க நினைத்த மொழிகளை நாங்கள் பேச முடியல. இன்னும் என்ன உரிமை எங்களுக்கு நீங்கள் தருவீர்கள் இந்த நாட்டிலே? இதான் இன்னைக்கு கேள்வி. நீங்க 20-25 கோடி மக்களை இந்த நிலையிலே வைத்துவிட்டு ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சொல்லி பேஸ்புக்ல கொடியை போடுறா, வாட்ஸ்அப்ல கொடியை போடு, தெரு தெருவா கொடியை தூக்கிட்டு ஊர்வலம் போ, கொடி இல்லைன்னா சீனாவில இருந்து இறக்குமதி பண்ணு. இது என்ன சுதந்திரம்? ரேஷன் கடையில கொடி வாங்கினா தான் ரேஷன் தருவேன். இதுவா சுதந்திரம்? சுதந்திரம் என்பது நம் உள்ளத்தில் இருந்து எழ வேண்டும். அதை பற்றிய உணர்வு பொங்க வேண்டாம். இந்த நாடு என் நாடு என்று பெருமைப்பட வேண்டாம். இந்த நாட்டை யாரோ 2 பேர் வித்துக் கொண்டிருக்கிறார்கள், 2 பேர் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை தடுக்க நினைப்பதான். நன்றி, வணக்கம். நன்றி திரு பீட்டர் அல்போன்ஸ்.